ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கரடு முரடான மனுஷனை வந்து சாக்லேட் பாயாக நம்ம அபி மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகவ் வந்து இப்போ அபியை அப்படியே ரொம்பவுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா தலை வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ட்ராமா பண்ணி எப்படியாவது அபிகிட்ட வந்து அவரோட காதலை சொல்லணும்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து அபி பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அஞ்சலி தான். அஞ்சலி வந்து எங்கள் அம்மா மாதிரி உங்களை நினைக்கிறேன்னு சொன்னதுமே இப்போ அபிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. முரளியை பற்றி இருக்கக்கூடிய விஷயம்லாம் அஞ்சலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் ராகவ் சமாதானமும் சொன்னாங்க. என்ன மாதிரி முட்டாள்தனமாக எங்கள் அக்கா யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் பட்டாங்க அபி அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. இப்போ ராகவ் வீட்டுக்கு வரும்போதே சாராயம் குடிச்சிட்டு வர மாதிரி வராங்க, தள்ளாடுறாங்க. அப்போ பார்த்தா அபி வந்து சமாதானப்படுத்த பக்கத்தில் போகும்போது அப்படியே ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமாக ஹக் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளார சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ ஸ்டோரி அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ரெண்டு மென்டலுங்களும் பார்க்கில் நின்று பேசும்போது இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே வானத்துக்கு தாண்டிடுவேன், அப்படியே ஆகாயத்தை பொழந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரி பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன வேணால் பண்ணிக்க, ஆகாஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஆகாஷை தான் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆரம்பத்திலேருந்தே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க தான் ராகவ், ஆகாஷ், அபி இவங்க மூணு பேர்த்தில் யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை வச்சு அடுத்து எமோஷனல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அப்படி தானே தெலுங்கு வெர்ஷனில் இருக்குது. அதனால் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் உள்ளே கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராகவ் அபியோட ரொமான்ஸை காட்டி ஆகணும். அப்படி இவங்கள ரொம்ப நெருக்கமாகவும் இவங்களோட அந்த ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் அதிகமாக காட்டுறதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் தான் டார்கெட் ஆக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்போ தானே இவங்க ஒருத்தர் ரொம்பவுமே நேசிக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் காட்டிட்டு அப்புறம் வந்து ரொம்ப எமோஷனலை கொண்டு போக முடியும். அதனால் அப்படி எதுவும் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மை வெளியில் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சங்கர் வாய் திறந்து பேசினா மட்டும்தான் உண்டு. ஆனால் எப்படியோ இப்போ அஞ்சலி கொஞ்சமாவது வந்து முரளி மேலே கோவப்பட்டிருக்காங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இதையும் பார்த்தோம்னா எப்படி எங்கள் வீட்டுக்காரரை சொல்லலாம் அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி ஏதாவது அவங்க பேசி இன்னும் நம்மளை இரிட்டேட் பண்ணாமல் ஏதோ இப்போயாவது கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அதனால் வந்து ராகவ், அபி, ஆகாஷ், அனு இவங்கெல்லாம் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்தா அது அஞ்சலி கேட்பாங்க. எப்படியோ ஸ்டோரி அடுத்த கட்டம் கொண்டு போனாங்கன்னா அப்படின்னாக்கா இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ராகவ் அபியோட ரொமான்ஸை கொஞ்சம் அதிகமாக காட்டினாங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து எமோஷனல் மூமெண்ட்டை காட்டி நம்மளை கண்ணை கசக்க விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட காதலை காட்டுவாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒருத்தர் பிரியப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சால் தான் அந்த எமோஷனல் மூமெண்ட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.